வணக்கம் guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீக் வந்து நம்ம மணிகண்டன் நடிச்ச குடும்பஸ்டன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம நக்லைட் டீம் டைரக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த படம் தான் நம்ம குடும்பஸ்டன். இந்த குடும்பஸ்டன் ரிவ்யூ வந்து நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அதனால நம்ம ரிவ்யூ போடாமல் இப்போ மணிகண்டன் ஒரு ஆள் வந்து இப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தார். ஆக்சுவலாக என்னன்னா பேக் டு பேக் 3 hits, 3 yearsல 3 hits மூணுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி இருக்கு. அவர் இப்படி இவ்வளோ பெரிய பேங்கபிள் ஸ்டார், ஒரு மினிமம் கேரண்டி ஸ்டார்னா சொல்லலாம். மணிகண்டன் படமாப்பா நல்லா இருக்கும்பா, யாரோ நம்மளுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி நடிக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு நல்ல கிரௌடுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் பார்த்தேன். நீங்க பெரிய பெரிய அஜித் விஜய் படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த படத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ₹100 காசு கொடுத்துட்டு போய் பார்க்குறோம் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு மூவி. அந்த ரைஸ் ஆஃப் மணிகண்டன் ஒரு விஷயம் வந்து இப்போ பரவலாக வந்துட்டே இருக்கு. மேபி நெக்ஸ்ட் ஜென், ஏன்னா சங்கர் சொல்றாரு, எல்லாருமே வந்து அவரை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. மணிகண்டன்ப்பா அடுத்த பிக் ஸ்டார் மாதிரி. பிக் ஸ்டார் இன் சென்ஸ் மாஸ் ஸ்டார்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல வெரைட்டி கொடுக்குற ஒரு எல்லாரும் கொண்டாடிய ஒரு ஸ்டாராக ஃபார்ம் ஆகிறார். அவர் ஏன் இந்த பொசிஷனுக்கு இப்படி அரைஞ்சார், அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆஃப் மணிகண்டன் பார்க்கறதுக்கு முன்னாடி குடும்பஸ்டன் இந்த படம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக குவிக்காக பார்த்துடலாம். குடும்பஸ்டன் ஒன்றும் இல்லை, ஒரு நவீன ஒரு மிடில் கிளாஸ் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இன்டர் கேஸ்ட் பண்ணி. அப்புறம் அவன் வீட்டில் தான் இருக்கான். அந்த வீட்டில் டே டு டே எக்ஸ்பென்ஸை இப்படி மேனேஜ் பண்ணுறான். ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்டாக ஆகும். அவன் படுற கஷ்டத்தை தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் கஷ்டம்னு சொல்லும்போது அந்த எந்த கஷ்டத்தையும் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவன் அங்கே கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு இங்கே ஃபன்னாக தான் கிராக் ஆகிடுது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கான்செப்ட் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா இதான் ரீசனே. போகாமல் செலவுக்கு என்ன பண்ண கடன் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து நம்மளை யோசிக்கவே விடல, அப்படியே காமெடி சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒன் பை ஒன். மணிகண்டன் சீன் இருக்கிறாலும் சரி, நம்ம நக்லைட் ஸ்ட்ரீம் இருக்கிற சீன்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு ட்ராக் பர்ஃபெக்டாக ஒன்று சிங்க் ஆகி ஒன்று இருந்தது. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி ட்ராக் போயிட்டு இருந்தது. அந்த காமெடி ட்ராக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதை தாண்டி என்னென்னா படத்தில் வந்து அதான் சொல்கிறேன், ரொம்ப ரிலேட்டபுளாக எனக்கு படம் பார்க்கும்போது. ஏன் அந்த ரிலேட்டபிள்னு சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, இந்த கான்செப்டை ஏன் இவ்வளோ நாள் இவங்க எவனுமே எடுக்கலை இங்கே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்தது. அதை வந்து இவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாகவும் அந்த எடுத்துகிட்டு போயிடாங்க. ஏன்னா காமெடி இஸ் நாட் அ சீரியஸ் பிஸ்னஸ், ரொம்ப கஷ்டமே காமெடி படம் எடுக்கிறதா. அதை இவங்க சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மணிகண்டன் ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து அவருக்கு நிறைய ஸ்கோப் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு எமோஷனல் சீன், ஒரு ஃபன்னாக இருக்கிறது, வாய் விட்டு அழுகுற சீனு, எல்லாமே பர்ஃபெக்டாக. ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி, ஒரு வில்லத்தனம் ஒரு இடத்துல காட்டுவார், ஒரு இடத்துல வந்து பாவம், எல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கிறனால இது வந்து கண்டிப்பாக அவர் இதில் வந்து ஏற்கனவே நடிச்சிடறது இது ஒரு நாச்சு அவருக்கு நல்லாவே இருந்தது. அதை தாண்டி கொஞ்சம் குரு சோமசுந்தரம் கேரக்டர் கூட நல்லா எழுதினாங்க. நம்ம சுந்தரராஜன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு கேரக்டர் நல்லா இருந்தது, அப்பாவா ஒரு மணிகண்டன் அப்பாவா. அதே மாதிரி நக்கலைட்ஸில் வர அந்த டீம் கேங் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் வந்து சில குறைகள் இருக்கிறான். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு ½ வந்து ஒரே பாயிண்ட் சுற்றி வர மாதிரி இருந்தது, பேக்கரி சீக்வன்ஸு. அதை தாண்டி தான் கடைசியில் வந்து அந்த பிச்சை பிடிச்சிடுறாங்க கடைசி ½ அதுவும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் பிளாஸ்ட் தான் தேட்டரில். ஒரு சீரியஸான விஷயத்த ஒரு கார் சீக்வன்ஸில் சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. காமெடியாகவும் இருக்கும், அதே மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், கை தட்டுற மாதிரியே இருந்தது. ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருவோம். ஆனால் உண்மையிலே இந்த படம் தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான். டைம் கிடைச்சா பாருங்கள். ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக இருந்தது. நம்ம அடுத்தது வந்து ஏன் மணிகண்டன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு போயிருக்காரு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட்டில். ஆக்சுவலாக எங்ககிட்ட ஒரு 5 பாயிண்ட் எடுத்துருக்கு. அந்த 5 பாயிண்ட் வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு இதில் தோணுறது வந்து அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். அவருக்கு வந்து நல்லாவே தெரியுது அவருக்கு என்ன படம் ஒர்க் அவுட் ஆகுன்னு, அதை தேடி எடுக்கிறாரு. அதை தாண்டி வேறு எதுவும் நான் வந்து இதுக்காக பண்ணல அதுக்காக பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியும் தெரியுது, அவருக்குமே தெரியுது. மேபி மாஸ் போவாரா இல்லைன்னு தெரியல, பட் அவர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு மாஸ் வரலாம் வேணா, நான் ஒரு ஆக்டராக நான் வரேன், அந்த ஆக்டிங்கை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 படம் எடுத்துங்க, குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், ஈவன் குடும்பஸ்டன், ஈவன் சில நேரங்கள் சில மனிதர்கள். அவர் எடுத்த ஸ்கிரிப்ட் சாய்ஸில் மெயின் ரோலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் இருக்கும். ஓகேவா, அதுதான் நம்மளோட அடுத்த பாயிண்ட்டுமே. என்ன ரியலிஸ்டிக் அப்ரோச்னா, இப்போ குட் நைட்டில் ஒரு கல்யாணம் ஆனமாக ஒரு கரெக்டாக அதை ஈஸியாக நிறைய பேர் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா. 2வது லவ்வர், ஒரு டாக்ஸிக்காக நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ சூப்பராக போர்ட்ரேட் பண்ணுறாரு.
மூணாவது இப்போ குடும்பஸ்டன் ஒரு மிடில் கிளாஸில் எனக்கே அந்த அவர் பார்க்குற நிறைய கஷ்டங்கள் எனக்கு நான் என் லைஃப்லேயும் ஃபீல் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட் லைஃப்லேயும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒன்று இருக்குது. அப்புறம் சிலுக்கருப்பட்டியிலேயே ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட் இப்படி இருப்பான், ஒரு இன்னொருத்தவங்க வந்தால் இப்படி சாப்பிடும், அதுவுமே இருக்குது. சிலுக்கருப்பட்டி சில நேரங்கள் சில நேரங்களும் ஒரு ஃபஸ்ட்ரேட்டடான ஒரு யங் மேன். கிட்டத்தட்ட குடும்பஸ்டன் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் நிறைய இடத்துல ஞாபகம் வந்துடு. அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேரக்டராக இருந்தது. இதில் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தார் குடும்பஸ்டத்தில், அது ஃபுல்லாகவே சீரியஸாக இருப்பார். அதனால் நம்ம டே டு டே பார்க்குற கேரக்டராக இருக்கிறதால நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற முடிகிற ஒரு ஃபேக்டராகவே எனக்கு இருக்குது. அவரோட நம்ம ஈஸியாக ஜெல் ஆகுறோம். இன்டர்வியூலையுமே பெருசாக படத்தில் என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் அவர் இன்டர்வியூலையுமே இருக்கார். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸை ஓரளவுக்கு பிடிச்சிட்டாரு. ஒரு மினிமம் கேரண்டி மணிகண்டன் படம்பா ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறான்னு ஒரு பேர் வந்து ஈஸியாக வந்துட்டார். அதுதான் நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், செகண்ட் வந்து அந்த ரியலிஸ்டிக் அப்ரோச், தேர்ட் பாயிண்ட் வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி, ஒரு ரைட்டர், டேரக்டர் எல்லாமே சொல்லலாம். நிறையா படத்துக்கு வந்து ஒரு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நம்ம ஃபேமஸான விக்ரம் வேதாவே அவர் எழுதின டைலாக்ஸ் தான். சில நேரங்கள் சில மணிகள் அவர் எழுதினார் தான். நிறைய படத்தில் அடிஷ்னல் டைலாக் ரைட்டராகவும் கூட இருந்திருக்காரு, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. டப்பிங்கை வந்து மேல் போக்கு சூப்பர்வைஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அவர் ஸ்கிரிப்டை இப்படி எடுக்கணும்னு அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை நல்லா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் எப்போதுமே இருக்குது. அதனால தான் இன்னும் வந்து ஒரு நாட்ச் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா இஸ் லைக் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிப்பார், நான் வேணான்னு போகும்போதே எனக்கு நலன் கிட்டேன்னு ஒரு ஃபோன் வந்துடு மறுநாள், எனக்கு அங்கேருந்து நோ லுக்கிங் பேக்குன்னு சொல்லியிருந்தாரு. இன்னமும் அவர் வந்து அந்த ட்ரை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கார். நல்ல ஒரு ஆக்டராக ஒரு பேங்கபிள் ஸ்டாராக வருவாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இன் லார்ஜர் எக்ஸ்டென்ட். இன்னொன்று வந்து ஒரு விஷயம் நான் பார்த்தேன், ஒரு விஷயம் அவர் சொன்னார், நான் வந்து 1 ஃபிலிம் அட் அ டைமுன்னு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் அப்படின்னு. மேக்ஸிமம் நான் ஒரு படம் தான் பண்ணணும் அட் அ டைம். ஏன்னா அந்த படத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும்னு போன லவ்வர் படம் அப்பயே நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் அவர் இன்னும் அந்த ஒரு படத்துக்கான கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு சிட்டிங், ஆடியோ சிட்டிங்கில், ஒரு டைலாக் சிட்டிங்கில் எல்லாத்துலேயுமே இருக்கார், எடிட் டேபிள்லேயுமே இருக்கார், என்ன கரெக்ட் பண்ணலாம். ஈவன் குடும்பஸ்டரில் கூட அவர் வந்து 4-5 தடவை பார்த்தாராம். ஒரு பேட்டியில் பார்த்தா அந்த 2 படத்தோட இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப டவுட்டிங்க. ஏன்னா காமெடி வந்து எல்லாரும் எல்லா டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த ஃபியர் அவருக்கு இருந்தது. அப்போ என்னன்னா ஒரு பை தி டீமோட ட்ராவல் பண்ணுறாரு ஒரு படம் வரைக்கும். அது வந்து ஒரு ஆக்டராக ரொம்ப நல்லது. ஏன் அது ட்ராவல் பண்ணுறதுனா ஒரு டேரக்டராக இருந்திருக்காரு, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு நல்ல சர்க்கிள் இருக்குது. விஜய் சேதுபதி, நலன், தியாகராஜா, குமாரராஜா, புஷ்கர் காயத்ரி அவங்க கூட வேலை செஞ்சிருக்காங்க, ஹலிதா ஷாமம் அவங்க கூடலாம் ஒர்க் அவுட் பண்ணனால இந்த நேச்சரை வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணி இதை தேவையாக அதை நல்லா பண்ணுறாரு. அதுதான் அடுத்த இந்த பாயிண்ட் நாங்கள் சொல்கிறது. இன்னொன்று வந்து அதர் ஆக்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம், இப்போ தான்ப்பா வரான் அதுக்குள்ளே நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணுறீங்க, அவருக்கும் ஒரு டைம் வந்தால் அவரும் மாறிடுறாரு அப்படின்னு. பட் ஸ்டில் அவர் வந்து எனக்கு மீதி ஆக்டர்ஸ்லாம் ஏன் வேறுபட்டு இருக்காருன்னா இஸ் லைக் ரொம்ப நேச்சுரலாக இருக்கார். ஆஃப் ஸ்க்ரீன் நான் பார்த்த வரைக்கும் சரி, நான் பப்ளிக் ஸ்பேஸில் ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நேரில் ஒரு பேட்டியில் பார்த்தேன், இங்கே படத்துலையும் பார்க்குறேன். அவர் என்ன படத்தில் இருக்காரோ அதான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குறாரு. பீட் சிலுக்கருப்பட்டில் இருந்தாலும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. சில நேரங்கள் சில நேரங்கள் அவர் ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். ஒரு ஆந்தாலஜி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான் அதுவுமே, நம்ம அசோக் செல்வன் அதுலேயுமே அவர் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். இன்னொன்று குட் நைட்டில் எடுத்துங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ரோல் வந்து ரமேஷ் திலக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரமேஷ் திலக்கே சொல்லிப்பாரு, என் மச்சான் நல்லா ஹெல்ப் பண்ணா, ஒரு கோ ஆக்டரை வந்து நல்லா வச்சுக்கிறாரு. நம்ம அதே மாதிரி நான் கௌரி லவ்வர் பட்டில் சொன்னாங்க, அவர் நல்லா ஆக்சுவலாக அவங்க கௌரி சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த ஸ்பேஸை வந்து அவர் சூப்பராக எனக்கு வந்து ட்ரீட் பண்ணார், அந்த இடத்த எப்படி என்னை ஹேண்டில் பண்ணி என்னை சூப்பராக அந்த செட்லேயே வந்து என்னை காம் பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து குரு சோமசுந்தரம், எப்போதுமே குரு சோமசுந்தரம் ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டராக தமிழ் சினிமாவில். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சதே கிடையாது அவருக்கு, ஜோக்கரை தாண்டி. நான் எங்கேயோ போவான்னு நினச்சா அப்படியே முடிஞ்சு, சரி மின்னல் முரளிக்கு அப்புறமாச்சும் எங்கேயோ போவான்னு பார்த்தா அங்கேயும் அப்படியே ஸ்டாக் ஆன மாதிரி இப்போ வந்து பேக் டு பேக் ரிலீஸ் இருக்குது. இந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி சுந்தரராஜன், நக்கலைட்ஸ் டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறதால எனக்கு நீ எனக்காக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அப்படி ஸ்பேஸ் கொடுத்தாலும் அவர் பாயிண்டில் அவர் கரெக்டாக இருக்கார். கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு தர சான்ஸில் கரெக்டாக பண்ணிடுறாரு. ஜெய்பீமில் இந்த இதுவாக இருக்கட்டும், ஜெய்பீம்லாம் ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். ஈவன் இங்கே குடும்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ். ஒரு இடத்துல எனக்கு என்ன நிறைய இடத்துல எனக்கு கமலை பார்த்த மாதிரியும் இருக்குது. ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறேன்ல, எனக்கு 10 சொன்னேன். இஸ் கோயிங் டு பி அ பேங்கபிள் ஸ்டார், ஒரு நல்ல ஒரு ஆக்டராக எனக்கு வருவார். இதெல்லாம் தான் நாங்கள் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுருந்தோம். ஒரு ரைஸ் ஆகிறாரு
அப்படின்னு. பாப்போம் எப்படி போயிட்டுருக்கு. அடுத்தர் வந்து நம்ம ஒரு படத்தில் போலீஸாக நடிச்சிருக்காரு, ஜிவிஎம் கூட நடிச்சிருந்தார். ஜிவிஎம் கூட சொன்னார் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்ட், இன்னும் மணிகண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு, அதனால் நான் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்ல ஒரு படமாக அதுவும் வரும்னு சொன்னார். பார்ப்போம். கரெக்டாக வருஷத்துக்கு 3 படம், 23ல் குட் நைட், 24ல் லவர், 25ல் வந்து குடும்பஸ்டன். கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் ஆஃப் இயரில் வந்து சூப்பராக படம் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் வந்து ஒரு படமாக எனக்கு வந்து ஃபேமிலியாக நீங்கள் போனால் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போய் குடும்பஸ்டத்தில் உங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். அவ்வளோதான் இந்த வீடியோவில். நாங்கள் எதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தா நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த பாயிண்ட் கூட அவருக்கு கரெக்டாக இருக்கும், இதனால தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் வியூஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் ட்ரைலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வியூஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வியூஸை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.